أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் 99வது அத்தியாயம் பார்த்தோம். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் 98வது அத்தியாயமான சூரா பையினா பார்ப்போம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான அத்தாட்சி, தெளிவான ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். இதுல 8 வசனங்களை கொண்டது, மதீனாவில் அருளப்பட்டது. முதல் வசனத்தில் உள்ள பையினான்னு முடிவு பெற அந்த வார்த்தையே எடுத்து இதற்கு பேராக சூட்டப்பட்டுள்ளது. அதாவது ஆதாரங்கள் மூலியமா அல்லாஹ் பல விஷயங்களை நிரூபிக்கிறான். ஆதாரம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் அவன் நிரூபிக்கிறது இல்ல. அதாவது பொதுவாகவே நான் முஸ்லிம்ஸ், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு அஹ்லல் கிதாப், அதாவது யூதர்களும் கிறிஸ்துவர்களும். அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவங்கள ஒரு கூட்டமாகவும், முஷ்ரிக்கள் இணைவை கற்பிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக முஸ்லிம் அல்லாதவர்களை பிரிக்கலாம். அவங்க எப்படின்னா, யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்களுடைய யூதர்களையே வழிபட்டு அவங்களுடைய இறைவேதத்தையே அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி கொண்டவர்கள். முஷ்ரிக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், மரம், சில மனிதர்கள், விலங்குகள், இந்த மாதிரி சில பொருட்கள், இதை கூட வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு அதை இணையாக கற்பித்து வணங்குபவர்களை முஷ்ரிக்குங்கன்னு சொல்லலாம். அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பரா ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு வேதம் அவங்களுக்கு இல்ல. மக்கா நகரத்துல ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்தாங்கன்னா, மனிதர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களா இருந்தாலும் சில வணக்க வழிபாடுகள்ல இணை வைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. எப்படிப்பட்ட இணை கற்பிப்புனா, தொழிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம், அதாவது நல்ல முறையில, அதாவது அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு தெய்வம், அவங்கள பாதுகாக்கக்கூடியதுக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பல தெய்வங்களை கொண்டு அவங்க அல்லாஹுக்கு இணை கற்பிச்சாங்க. ஆனா அல்லாஹ்வையும் அவங்க நம்பினாங்க, நம்பாம இல்ல, அல்லாஹ் யாருன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அல்லாஹோட பல கடவுள்களையும் அவங்க இணை வைத்தாங்க. அது அவங்க செஞ்ச ஒரு குற்றம். இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டத்திற்குமே ஒவ்வொரு இறை தூதர் மூலியமாக அந்த கவுங்களையும் அந்த கூட்டத்தார்களையும் சீர்படுத்தினான். அந்த நேரத்துல அவங்களுக்கு சுகூஃபுகளை கொண்டும், ஏடுகளை கொண்டும், வேதங்களை கொண்டும் அவங்கள நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பினான். இதுல இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, எல்லா வேதங்களையுமே அல்லாஹ் ஒரே விதமான சட்டத்திட்டங்களை தான் இயக்கி வச்சு அனுப்பினான் தூதர்களுக்கு. ஆனா மக்கள் காலப்போக்கில் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த இறை வேதங்களை மாத்திட்டாங்க. ஆனா குரானை மட்டும் ஒரு ஜபரை கூட யாராலையும் இந்த நாள் வரைக்குமே மாற்ற முடியல. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கு. அப்படி தெளிவான ஒரு ஆதாரம், அத்தாட்சி நம்ம கையில நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஈசா நபி, அதாவது 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஈசா நபிக்கு அப்புறம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குரான் மூலியம் மக்களுக்கு எத்தி வைக்கிறாங்க. அல்லாஹுடைய எல்லா புத்தகங்களிலுமே ஒரே விதமான கருத்து தான். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. நல்ல மனிதர்களுடைய நிலைமை நாளைக்கு மறுமையில இப்படி ஏற்படும். மறுமைன்ற ஒரு நாள் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். அந்த நாள்ல ஒரு நல்ல மனிதர்களுடைய கூட்டங்களுக்கு இப்படி ஒரு சுவனச்சோலைகள் கொடுக்கப்படும். இன்னும் தீய மனிதர்களுடைய நிலைமை இப்படியெல்லாம் போய் முடியும். அவங்களுடைய இடம் நரகம்தான் இருக்கும். அதுல அவங்க நிரந்தரமா தங்கி இருப்பாங்க அப்படின்ற செய்தி இந்த இடத்துல இந்த சூறா மூலியமா அல்லாஹ் நமக்கு எடுத்து காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாக்குள்ள போவோம். லம் அப்படின்னா இல்லை, நாட். யகுன்னா குன்னா ஆகி இருக்கிறது, யகுன்னா இருக்கின்றார்கள், ஆகி இருக்கின்றார்கள், அந்த மாதிரி மீனிங் வரும். வேர் அல்லதீன அவர்கள், தோஸ்ஹு கஃபரு, குஃப்ருல இருந்து வந்தது அந்த கஃபரு, நிராகரிக்கின்றார்கள், டிஸ்பிலீவ், மின் இருந்து, ஃப்ரம், அஹ்லினா மக்கள், அஹ்லனா மக்கள், பீப்பிள், கிதாப்னா வேதம், வேதமுடைய மக்கள், அஹ்லில் கிதாபினா வேதமுடைய மக்கள் அப்படின்னு வரும். முஷ்ரிகீனா இன்னும் இணை கற்பிப்பவர்கள், த பாலிதெட்டிஸ், முன்ஃபக்கீன விட்டு விலகுபவர்கள், டு பி அபடான்ட், ஹத்தானா எதுவரை, அன்டில், தஅதியஹும் அப்படின்னா அவர்களிடம் வருகிறது, ஹிம் அப்படின்னா அவர்களிடம், தேர் கம்ஸ் டு தெம், பையினா அப்படின்னாலே தெளிவான ஆதாரம், த கிளியர் எவிடன்ஸ்,
சேர்த்து சொல்லும்போது வேதக்காரர்களிலும் இணை வைக்கின்றவர்களிலும் எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ அத்தகையவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை நிராகரிப்பை விட்டும் விலகுபவர்களாக இல்லை. Those who disbelieved from the people of the book and polytheists were not going to be abandoned by Allah until there comes to them clear evidence. இரண்டாவது வசனம், ரசூல்னாலே தூதர், ஒரு தூதர், a messenger மின் இருந்து, from அல்லாஹ்னா அல்லாஹ்வின் தூதர், மினல்லாஹினா அல்லாஹ்விடம் இருந்து, அல்லாஹ், யத்லு ஓதி காட்டுகிறார், ரிசைட்டிங், சுஹுஃபன்னா ஆகமங்கள், பேஜஸ், முத்தஹரா, தஹரா அப்படின்னாலே பரிசுத்தம் தூய்மை அப்படின்னு வரும், முத்தஹராத்துன்னா பரிசுத்தமான, பியூரிஃபைடு. ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹுஃபம் முத்தஹரா சேர்த்து சொல்லும்போது தெளிவான அந்த ஆதாரம் அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ள தூதர் ஆவார். பரிசுத்த ஆகமங்களை அவர் ஓதி காண்பிக்கின்றார். A messenger from Allah reciting purified pages. மூன்றாவது வசனம், பீஹா அப்படின்னா அதிலிருந்து, வேரின், கிதாபுன்னா சட்டங்கள், ரைட்டிங்ஸ், பையிமா அப்படின்னா சரியான நிலையான, கியாம்னா நிக்கிறது, நிலை, யௌமுல் கியாமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இறுதியான நாள், நிலையான நாள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல இருந்து வந்ததுதான் கரெக்ட், நிலையான. சேர்த்து சொல்லும்போது அவற்றில் நிலையான சட்டங்கள் இருக்கின்றன. வேர் இன் ஆர் கரெக்ட் ரைட்டிங்ஸ். நான்காவது வசனம், வமா இன்னும் இல்லை, அண்ட் நான், தஃபர்ரக, ஃபரக அப்படின்னாலே பிளவுபடுறது, தஃபர்ரக அப்படின்னா பிளவுபட்டார்கள், பிகேம் டிவைடட், அல்லதீன அவர்கள், எவர்கள் ரெண்டுமே வரும், தோஸ் ஹூ, ஊத்துனா கொடுக்கப்பட்டார்கள், வேர் கிவன், கிதாப்னா வேதம், த புக், இல்லா தவிரனா, அன்டில், மிம் பஅதிமா அப்படின்னா பின்னர், ஆஃப்டர் வாட், ஜா அத்துஹும், ஜாஅனா வந்தது, அத்துஹும்னா அவர்களிடம் வந்தது, கேம் டு தெம், பையினா அப்படின்னா தெளிவான ஆதாரம், ஆஃப் த கிளியர் எவிடன்ஸ். சேர்த்து சொல்லும்போது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்த பிறகே தவிர தம்மிடையே அவர்கள் பிளவுபடவும் இல்லை, அவற்றில் நிலையான சட்டங்கள் இருக்கின்றன. And those who were given the book did not become divided until after a clear evidence came to them. ஐந்தாவது வசனம், வமா இன்னும் இல்லை, and not, உமிரு, அம்ருல இருந்து வந்ததான் இந்த உமிரு, அம்ருனாலே கட்டளை, அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள், they were commanded, இல்லா தவிர, except, லியஅபுது, அபுதுல இருந்து வந்ததுதான் இந்த யஅபுது, அவர்கள் வணங்குவார்கள், to worship, அல்லாஹ்னா அல்லாஹ், முஹ்லிசீன அப்படின்னா சின்சியர், களப்பற்றவர்களாக ஆகினார்கள். அதாவது ஸ்வாத் அப்படின்னாலே என்னன்னா சின்சியரா களப்பற்றதாக அப்படின்னு. லஹு அவனுக்கு, டு ஹிம், தீனா மார்க்கம், வணக்கம், இந்த ரிலிஜன், ஹுனஃபானா நேர்மையான, அப்ரைட், வயுகிமு இன்னும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள், அண்ட் டு எஸ்டாப்ளிஷ், சொலாத்தனா தொழுகை, தேர் பிரேயர், யுக்து இன்னும் அவர்கள் கொடுப்பார்கள், அண்ட் டு கிவ், ஜகாத்னா ஜகாத், வதாலிக்க இன்னும் அது, அண்ட் தட், தீன்னா மார்க்கம், இஸ் த ரிலீஜன், கையிமா அப்படின்னா நிலையான, கரெக்ட். சேர்த்து சொல்லும்போது இன்னும் அல்லாஹுவை அவனுக்காக வணக்கத்தை அவர்கள் களப்பற்றதாகி வைத்தவர்களாக இருக்கும் நிலையில் நேர்வழியின்பால் சாய்ந்தவர்களாக அவர்கள் வணங்குவதற்காகவும் தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காகவும் ஜகாத்தை கொடுப்பதற்காகவும் தவிர அவர்கள் அதில் கட்டளையிடப்படவில்லை. இன்னும் இதுதான் நிலையான உறுதியான மார்க்கமாகும். Indeed, those who disbelieve from the people of the book and the polytheists will be in the fire of hell, abiding eternally therein, those who are the worst of the creatures. ஆறாவது வசனம், நிச்சயமாக, indeed, அல்லதீன எவர்கள், those who, கஃபரு நிராகரித்தார்கள், disbelieve மின் இருந்து, அஹ்லுனா மக்கள், people, கிதாபனா வேதம் உடைய, ஆஃப் த புக், வல் முஷ்ரிகீன இன்னும் இணை கற்பிப்போர், அந்த பாலித்திசிஸ்ட், ஃபீனா வில் பி இன், இல் அப்படின்னு வரும், நார்னா ஃபயர் நெருப்பு, ஜஹன்னம் நரக,
ஹெல் ஹாலிதீன நிரந்தரமாக இருப்பார், அபைடிங் எட்டர்னல், ஃபீஹா அதில், தேர் இன், உலாயிக அத்தகையோர், தோஸ் ஹும் அவர்கள்தான், தே ஷர்ரு மிக தீயவர்கள், ஆர் த வஸ்ட் பையினான படைப்பினங்களில், ஆஃப் த கிரியேச்சர்ஸ் வேதக்காரர்களில் இருந்தும் இணை வைக்கின்றவர்களிலும் இருந்து நிச்சயமாக நிராகரித்து விட்டவர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்கள்தாம் படைப்பினங்களில் மிக கெட்டவர்கள். 7வது வசனம். இன்ன நிச்சயமாக, ஷோர் அல்லதீன எவர்கள், தோசு ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள், பிலீவ் அமீலு இன்னும் செய்தார்கள், அண்ட் டு ஸ்வாலிஹாத்தி நற்செயல்கள், ரைட்டியஸ் டீட்ஸ், உலாயிக்க அத்தகையோர், தோஸ் ஹும் அவர்கள், தே ஹைரு நல்லோர்கள், ஆர் த பெஸ்ட் பரியா அப்படின்னா படைப்பினங்களில், ஆஃப் த கிரியேச்சர்ஸ் சேர்த்து சொல்லும்போது, நிச்சயமாக எவர்கள் ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ அத்தகையவர்கள்தான் படைப்பினங்களில் மிகச் சிறந்தவர்கள். Indeed, those who believe and do righteous deeds are the best of the creatures. இறுதி வசனம். ஜஸாஉஹும் ஜஸாஹ்னா கூலி, ஹும்னா அவர்களுடைய கூலி, தேர் ரிவார்ட், இந்த அப்படின்னா இடம், இஸ் வித் ரப்பிஹிம்னா அவர்களுடைய இறைவன், தேர் லார்ட், ஜன்னாத்து சுவனச் சோலைகள், கார்டன்ஸ் அதனின்னா அதனுடைய, எட்டர்னிட்டி நிலையான அப்படின்றது ரெண்டுமே சொல்லலாம். தஜ்ரி அப்படின்னா பாய்கிறது, ஃப்ளோ, மின்னா இருந்து, ஃப்ரம், தஹ்தனா கீழே, தஹ்திஹானா அதன் கீழ், அண்டர்நீத் தெம், அன்ஹாரு அப்படின்னா ஆறுகள், த ரிவர்ஸ், ஹாலிதீன அப்படின்னா நிரந்தரமாக இருப்பார்கள், வில் அபைட், ஃபீஹா அதில், தேரின், அபதா அப்படின்னா எக்காலமும், ஃபார் எவர், ரலி அல்லாஹுனா அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ் வில் பி பீஸ்ட், அன்ஹும் அவர்களை, வித் தெம், வரபு அப்படின்னா இன்னும் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அண்ட் தே வில் பி ப்ளீஸ்ட், அன்ஹுனா அவனை, வித் ஹிம், தாலிக அது, தட், லிமன் அவருக்காக, ஃபார் எவர், ஹஷிய அப்படின்னா பயந்தார், ஃபியர்ட், ரப்புஹு தன்னுடைய இறைவன், ஹிஸ் லார்ட் சேர்த்து சொல்லும்போது, அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் நிலையான சொர்க்கச் சோலைகளே ஆகும், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும், அவற்றின் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவனை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், தம்முடைய இறைவனை அஞ்சியோருக்கே உரியதாகும். அதாவது இந்த நற்கூலி யார் அல்லாஹுக்கு அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு நல்லா சொல்றான். This reward with their Lord is gardens of eternity underneath which rivers flows. They will abide therein forever. Allah will be pleased with them and they will be pleased with him. That is for whoever feared his Lord. எதை நம்ம படிச்சோமோ அதன்படி நம்ம அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.